என்னப்பா மனுஷனை சாக்காட்டி போட்டு தாம்படா போது போலடாக்கு பூதாரி விழுந்தது புற என்னதுக்காப்பா இந்த பூமி நீ மனுஷனை சாக்காட்டினா புற என்னதுக்கு ஒரு காலமும் அது ஓடுனா விட காலக்குள்ள அடிச்சு வேண்ட மீனை புடிச்சு கொண்டு வா அதை கொண்டு வா ராளை கொண்டா நண்டா கொண்டா எல்லாம் கொண்டா கொண்டா மூலிக படுத்துருப்பாங்க அடிச்சு பாப்போம் தண்ணி ஓட்டுவோ உங்களுக்கு என்னப்பா அரியாங்க ஊத்தியோ வார திரிகிறாங்க நாங்கள் கூலி வேலை வாரம் கொண்டு போவோம் நிக்கிறவங்க இந்த தத்தளிச்சு கொண்டு நிற்கிறாங்களோட உங்களுக்கு என்னப்பா நீங்க சோக்கா திரிகிறீங்களப்பா காருக்குள்ள நினையோ மாட்டியலங்கட நிலைமையில பாருங்கப்பா ரோட்டா வந்து மீன் வெள்ளத்தை கொண்டா மீனை கொண்டாண்டு கொண்டு நிக்கிறாள் வேலை அவளைகள் வீடு வெள்ள நின்று கொண்டு தெரியாத மாதிரி ஐயா வாங்க 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 இங்காலதான் அழிவுகள் கூட இங்க வாங்க வாங்க கொஞ்சம் வாங்க சார் இங்க வாங்க என்ன பாரு பாரு இங்க சாப்பிட்டாரே இல்ல இங்க வாங்க கொஞ்சம் ஏன் பெரிய என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நான் பாக்குறேன் பாத்துதான் கொண்டு வந்தேன் என்ன பிரச்சனை நான் பாக்குறேன் இடத்துல ஓடுனோட ஊட்டுனான் கூட போய் ஊட்டிக்கொண்டு ஒரு அடிச்சு பாருங்க அப்ப எங்க அடிக்கிறேன் அடி அடிய நடிச்ச கார் ஒரு சிறப்பு அப்படியே அடுத்த இப்படியா போனீங்களா இல்ல ஒரு கராச்சி ஒன்று விடாது கராச்சியில காட்டி போட்டு போங்க என்ன என்ன சரி நீங்கள் வெள்ள அழிவுகளுக்கு நிவாரணம் வேண்டப்பட்ட கொஞ்சம் உண்டா ஜியா திஞ்சுவாங்க அங்க எத்தனையோ குடும்பம் ஜியா வந்து எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல கொண்டே விட்டுக்கூடாது இங்க பாருங்க இப்போ தண்ணி பாருங்க இப்படி எப்படி பாயுதான்ட்டு என்ன குதி நீக்கலான்னு பட்டி விட்டுக்கிறாங்க ஐயா செய்ய வட்டி விட்டுக்கிறாங்க அங்கால பென வளவுக்கு போறதுக்கு தெரியும் இப்ப நாங்களும் அங்கனேக்க வேலை வட்டி எல்லாம் போறேல தானே ஐயா அப்ப ஏதாவது தந்துட்டு போங்க கொஞ்சம் நிவாரணங்கள் கொடுத்து கொண்டு வாரீங்க நடக்குது கொண்டு வர்றாங்க நான் இதை வேண்டி கொண்டு போறேன் நிவாரணம் எனக்கு நிவாரணம் வேண்டி கொண்டு போறேன் அப்ப உங்களுக்குன்னா நீங்கெல்லாம் வீடுகள் கட்டினீங்க 4 ஓடி 5 ஓடி என்று சொல்லி பெற்றியா டபுள் கதவு யாழ்ப்பாணத்துக்கே உங்கள்ட மருமன்ற வீடு தான் பெரிய வீடு கட்டினீங்க மருமன்ற வீடு கட்டினதான யாருக்கு தெரியும் நல்ல நிலங்கள் கட்டினாங்கல்ல வீடுகள் அந்த நேரங்கள்ல கட்டினாங்கல்லாம் கொஞ்சம் பிழைச்சு போச்சு என்ன கொஞ்சம் பிழைச்சு போச்சு மூட மட்டும் தண்ணி போதாமன்னு சொல்லி அதுல தரையக்கில காய்ச்சி ஒண்ணுட்டாங்க ஊரே மூளைக்கு ஐயா என்ற வீடு மூலாம என்னையும் ஐயா வீட்டை இங்க பாருங்க நான் அரச உத்தியோகம் தான் அரசாங்கம் காசு தருது எல்லாம் சம்பளம் எடுக்கிறோம் இது உங்களுக்கு தந்தோ இல்ல கொடுக்க சொன்னது நீங்க ஆட்டையை போட்டு தெரியாது அந்த வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் உதவி செய்ய சொல்லி சொன்னது அவ செய்யல பின்ன எனக்கு ஒரு உதவி என்று சொல்லி தந்தது வெள்ளம் இல்லை அப்படியே தந்தது அப்ப இதுல என்னன்னு சொன்னா இப்ப எல்லா இடமும் இப்ப நிக்கிற மாதிரி உதவி பெறையலாம கிடாது இந்திய மாதிரி எல்லாருக்கும் வெள்ளம் இல்ல எந்த சட்டிவானைகள் வீட்டை கடந்த உதவாக்கிகள் தண்ணி கேனுகள் எல்லாம் பார்த்து நாங்க மூலையில ரத்னலிங்கண்ண வீட்டு முத்தத்துல நடந்தது வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு ஐயா ஓடு வீடெல்லாம் அப்படியே மழையோட அடிச்சு கொண்டு போட்டுது ஐயா தெரியும் நீங்கள் அந்த பக்கம் பாரியல் இல்ல வந்து பாக்குறியல் இல்ல ஏதாவது ஒரு அழிவுக்கு வந்து ஏதாவது பதியுங்க ஐயா எத்தனை தரம் அழைய 2004 சுனாமி வந்ததுல இருந்து பிறகு கொரோனா அண்டிகள் பிறகு யுத்தம் அழிவண்டிகள் பிறகு திருப்பி ஒரு அழிவண்டிகள் எல்லா அழிவுக்கும் பதிஞ்சோன்னா இந்த போலீஸ்காரர் அடிவட்ட போலீஸ்காரனுக்கு அறிவிக்கிறாரு அவன் வந்து அடிவாட எல்லாம் முடிஞ்சு கொல்லப்பட்டுடும்னா போலீஸ்காரன் பெறுவான்ன்ற மாதிரி தான் நீங்கள் வெள்ளம் போனதுக்கு பிறகு எல்லாம் சீரா வந்ததுக்கு பிறகு பெறுவீங்க உனக்கு என்ன அழிவு வெள்ளம் வந்ததோ அதோ இதோ நீங்கள் போன முறை அப்படித்தான் செய்யறீங்க நியா புயல் நீங்க வந்த நான் செல்ல தெரியல சரியானே இப்ப வந்து பெண்கள் புயல் சரியா பெண்கள் ஆண்கள் இல்ல பெண்கள் புயல் பெண்கள் கொஞ்சம் கைட்டு தானே அப்ப இந்த கொஞ்சம்
நீங்கள் எவ்வளவு காசை வேண்டி வச்சிருக்கீங்க வெளிநாட்டுல இருந்து காட்டு வெளிநாட்டுல இருக்க உங்கள்கிட்ட ஃபுல்லா குட்டி சொந்தம் வந்தா நீங்க வீடு வாசல்லாம் கட்டிடுவீங்க. கட்டேக்க நீங்கள் ஒரு சரியான அப்ப உங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கீங்களா அவங்கள சொன்னது ஒரு சரியான ஒருத்தனை பார்த்து ஒரு இன்ஜினியரை பார்த்து அந்த வீட்டை கட்டி அத்திவாரத்தை போடுங்க. நீங்க என்ன அத்திவாரம் போட்ட நீங்கள்? அத்திவாரம் ஐயா போட்டதுதான் கொஞ்சம் தாண்டு போச்சு ஐயா. தண்ணிங்க மேல விட்டுட்டு அத்திவாரத்தை கிடங்கு வேண்டி போடுறீங்களா? என்னப்பா ஒரு படிச்ச மனிதன் மாதிரி காய்க்கணும்ப்பா. நீ என்ன நீங்கள் அத்திவாரம் போடுறீங்க நேரம் ஒரு ரெயினேஜ் இருக்கு. நீங்கள் வந்து அத்திவாரம் 6 அடிக்கு உயர்த்த வந்தது. அப்ப நீங்க என்ன இருக்கிறீங்க? வீடு காட்ட நீங்கள் 4-5 கோடிக்கு கதவை போட்டிகள் 3-4 லட்சத்துக்கு. ஆனா தண்ணி பார்த்தா என்னன்னா ரோட்ல நிக்கிற உங்கள்கிட்ட விட்ட நிக்குது. இப்ப வந்து எனக்கு நிவாரணத்துதான் நான் சாப்பாடை தாண்டா உதுப்புற ஒரு கொஞ்சம் காலத்துல இந்த வீட்டை உயர்த்தி இருக்கலாம். அப்ப நீங்க கடைசி வரைக்கும் நிவாரணம் தர மாட்டீங்க? நான் நிவாரணம் எனக்கு வேண்டி கொண்டு போறேன். இந்த வீடு தெரியும் தானே. நிவாரணம் நீங்க உங்களுக்கு வாங்கிட்டு போயில நீங்க யாருக்கும் கொடுக்கறதோ நீங்க தண்டி கொண்டு போறீங்க. அதுதான் அப்படியான வேலைகள் நாங்கள் செய்யறே இல்ல. அப்படிதான் நீங்க செய்யறீங்க. புலம்பெயர் அமைப்பு புலம்பெயர் அமைப்பு. நீங்க உங்க கிராமத்துக்கு வந்து போங்க. நீங்க நீங்கள் ரோட்டா இருந்து பாருங்க மீனை தான் கொண்டே சுட்டு அரிசிக்கு கூட வழி இல்ல. மீனை கொண்டே சுட்டு காய வச்சுதான் தின்ன போறோம். அப்படியா? நல்ல டோப்ல நிக்கிறீங்க. நல்ல டோப்பு தான். நீங்கள் தண்ணி மட்டும் நீங்க உங்க ஊர் முத்துல இருந்து அள்ளி கொண்டு வரீங்க. நாங்கள் அப்படி அண்டு இல்ல. என்னண்டா இப்ப உங்களை கொண்டு விளங்க வேணும். இப்பத்தே இந்த நிலைமையில உங்களை வந்து வெள்ள நிலா கொஞ்சம் மெதுவா தள்ளுங்க. ஒரு ஏரியா தள்ளி இந்த பள்ளங்களை விட்டுறாங்க. நேற்று ஒரு தானே சுளுங்கி கொண்டு போனதான் ஓட்டமாவடியோ எங்கேயோ கொண்டு சொன்னாங்க. டாக்டர்லாம் படிக்கல் போயிட்டே போனா தெரியும் இல்ல. ஸ்டார்ட் பண்ற நோக்கம் இல்லையா? இப்படியே தள்ளி கொஞ்சம் தூரம் தான் மாதிரி இருக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் எங்க நாங்கள் தண்ணி போட்டு தண்ணி போட்டு நினைக்க போட்டு நீங்க தண்ணியா போட்டு நிக்கிறியோ அங்கே யாரையும் புடிச்சு புடிச்சு தள்ளி கொண்டு போங்க. பிடிக்கிறத தள்ளி கொண்டு வாங்க விட மாட்டோம். பட் என்ன சொல்லுங்க நீங்கள் அறிகுறிகளை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இப்ப கடைசியா அவள் உங்களோட மருமகளுக்கு வீடு கட்டுறாங்கன்னு வலிக்கிட்டீங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்களோ ஒரு இன்ஜினியரை பிடிச்சி நிலத்தை அளந்தா அத்திவாரத்தை போடுங்க. அதாவது நான் அப்படி கட்டி போட்டேன் ஐயா. அத்திவாரம் பாசன் சொன்னீங்களோ அவர் என்ன வேலை தெரியும்? அவர் இந்த உறுப்பு எடுத்து தீபாவளிக்கு விற்கிறது டவுனுக்குள்ள உறுப்படுத்தி விற்கிறது. அவனோட சீசனுக்கு வந்து நான் ஒரு மேசன் தனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு பாசன் வாரதை ஒழிக்க அவனுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்ல. அவன் தான் உங்க காட்டி நம்மளுக்கு பேர் வீடு வீட்டை உயர்த்தி போட்டா தெரியும். அங்க பக்கத்து வீட்டுக்காரன் எந்த வீடு உயர்ந்திடுவோன்னு வாயில நின்று தேவையில்லாத கதைகள் பெருமல்லோ. அதால கொஞ்சம் பதிச்சு விட்டுக்கிறாங்க வீடு. வீடு நீங்க கத்தியோட அந்த போகுது 3 கிராம் 2 கிராம் எல்லாம் பட்டி இறஞ்சி விட்டு வரும். அப்ப நாளே வெள்ளம் வந்தோடனே நீங்க என்னத்தை பிடிச்சாண்டு போறது? நீங்கள் வீடு கட்டுறேன்னு சொல்லி வேறுங்க எவ்வளவு தூரம் நான் கூட்டி கொண்டு இருக்க வேண்டிக்கிறாங்க. இனி வீடு மட்டும் கூட்டு தானே. சரி ஒரு வாசல் இதெல்லாம் தந்துட்டு போகணும். தள்ளிக்கணும் வந்தேன் என்ன நான் சாப்பாடு தண்ணி இல்லாம இப்ப எவ்வளவு இருக்கிறேன். ஒரு ஒன்றை தந்துட்டு போகணும். ஒரு ஒரு பாத்திரம் கொடுக்கணும். அவளையிலுக்கு தான் கொடுக்கணும். அவளையில கொடுங்க. நாங்கள் சாவரம் நீங்கள் அவளையில கொடுங்க. அவளையில இல்லாட்டி உங்களோட வாழ்க்கை இல்லையாப்பா. ஒரு மாதிரி ஒரு 5-6 மனுஷன் அல்லோட பட்டுத்தான் வரவா கல்லறப்பா நீங்கள்.